11ஆம் அதிகாரம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு போ ஆயத்தமா இருக்கிறீர்கள்? மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரெண்டு விதமான நமக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு விதமான ஆற்றலை பத்தி இயேசு சொல்றார். அது என்ன? பார்த்து சொல்லி, மலையை பார்த்து அந்த மலையை பார்த்து பேசுறத சொல்லி தரார். அப்ப இந்த பார்க்கிறதும் பேசுறதும் நம்ம அன்றாடம் செய்யறோம், சரளமா பண்றோம், அதிகமா பயன்படுத்துறோம். இந்த பார்வையும் பேச்சும் நம்ம சில நேரத்துல அது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குதுன்னு தெரியாம தாறுமாறா சில நேரத்துல பயன்படுத்துறோம். ஆனா இயேசு அந்த 12 சீஷர்ல நிக்க வச்சு சொல்லி கொடுக்கிறார். உங்கள் பார்வையும் உங்க பேச்சும் உங்க வாழ்க்கையே மாத்தும். இன்றைக்கு நீங்கள் சந்தித்திருக்கிற மலையை போன்ற பிரச்சனைகளை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். உங்க கண்ணு முன்னமே இல்லாம ஆக்கிடும். உங்க கண்ணு முன்ன ஒரு பெரிய மலை போல நின்று உங்களுக்கு தடை போல நின்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்க கண்ணு முன்ன பெயர்ந்து காணாம போயிடும் அப்படின்னே இயேசு சொல்றாரு. மெய்யாகவே சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றாரு. இப்படிதான் நடக்கும், இப்படிதான் ஆகும், இந்த மாதிரிதான் ஆகும்னு சொல்றாரு. எந்த மாதிரி? உங்க பார்வையும் பேச்சும் இத சரியா பயன்படுத்தினீங்கன்னா இன்றைக்கு மலை போன்ற இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ஒண்ணுமில்லாம ஆக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பார்வையும் பேச்சும் மலை இருக்குது, மலை இருக்கிறதா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர இத பாசிட்டிவா இயேசு சொல்றது போல நாம பயன்படுத்தல. ஏன்னா நாம அதுக்குள்ள அவ்வளவு பெரிய வல்லமையை தேவன் வச்சிருக்கிறாருன்றத கண்டறியாம இருக்கிறோம். அதனாலதான் வேத வசனங்கள் ரொம்ப அவசியம். நம்முடைய வெற்றி 7 மலை தாண்டி போய் கண்டுபிடிக்க தேவையில்லை. நம்முடைய வெற்றி நமக்கு மர்மமான ஒன்று விதத்துல இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி நமக்குள்ளவே தேவன் வச்சிருக்கிறார். என்னன்னா அந்த ஞானத்தை தரார், அந்த தெளிவை தரார். எப்படி நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஆற்றல்களை எப்படி நாம பயன்படுத்தி வெற்றி பெற முடியும்ன்றத அவருடைய வார்த்தையின் மூலமா நமக்கு சொல்லித்தரார். எப்போ இதை நாம இதை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கிறோமோ, ஆமாம், பேச்சும் பார்வையும் சரி பண்ணப்பட வேண்டும் என்று என்றைக்கு உணர்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையின் அடுத்த படியில எடுத்து வைக்கிறோம், முன்னேற்றத்தின் படியில எடுத்து வைக்கிறோம். ஆமா, என் பார்வை சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, இருக்கிற மலையை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன், அந்த மலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன், அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இயேசு சொன்னார் மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார், மலையை பத்தி பேச சொல்லல. ஆனா நம்ம மலையை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்துக்கு நாம ஒரு புது கொடுத்துட்டோம். என்ன? எவனாகிலும் இந்த மலையை பத்தி பேசு. ஆனா இயேசு சொல்றார் மலையை பார்த்து பேசுன்றார். அப்ப இயேசு சொல்றார் மலையை பத்தி பேசுறது இந்த உலகம் செய்யும், நாம கூட ரொம்ப காலமா அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இயேசு சொல்றார் மலையை பார்த்து பேசு. அப்படின்னா என்ன மாதிரி பார்க்க சொல்றாரு? இது என்னை விட்டு பெயர்ந்து போகும், இது என் வாழ்க்கையில மாறும், இது என் வாழ்க்கையில ரொம்ப காலம் என் கண்ணு முன்ன இருக்க முடியாது, இது என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்க முடியாது, இது பெயர்ந்து எனக்கு என்னை விட்டு தூரமாய் சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும். இன்றைக்கு என் கண்ணு முன்ன நின்று எனக்கு ஒரு பெரிய தடையா நின்று கொண்டிருக்கிற இந்த மலை ஒரு நாள் என் கண்ணு முன்ன காணாம போயிடும். இயேசு சொல்லி தராரு. அப்ப இந்த வேத சத்தியங்களை எடுத்து நாம நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிடணும். இது என்னவோ வேதத்துல ஒரு போதனை, அதை போதிக்கணும்னு இல்லை, இதை எடுத்து நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே மலைகள், பிரச்சனைகள், தடைகள், இதை தான் இயேசு சொல்றார். இதை பார்த்து இது என்ன ஆகணும், இது என்ன ஆகும் அப்படின்னு நீ திட்டமா சொல்லு, விசுவாசத்தோடு சொல்லு, சந்தேகப்படாம சொல்லு. இது மாறும், நீ பாரு, இது உன் வாழ்க்கையில நிச்சயமா மாறும், இதுதான் ஆகும், மாற போறதுதான் நிச்சயம், இந்த வியாதி மாற போறதுதான் நிச்சயம், இதுதான் ஆகும், உன் கடன் மாற போறதுதான் நிச்சயம், உன் கவலை தீர போறதுதான் நிச்சயம். வேதம் சொல்லுது, ஏசாயால வாசிக்கிறோம், உன் துக்கம் சந்தோஷமா மாறும்,
மாறினா மாறும் இல்ல, மாறியே ஆகணும். அப்ப கட்டி மறைஞ்சே ஆகணும், கவலைகள் நீங்கி ஆகணும், பயங்கள் நீங்கி ஆகணும். அதுக்குதான் இந்த வேத வசனங்கள் நமக்கு உறுதுணையா இருக்குது. என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையோடு நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கு பதிலை நமக்கு சொல்லி தருது. அதுக்குதான் சபைக்கு வரணும். நிறைய பேர் எது கோயிலுக்கு வராங்கன்னே தெரியாம இருக்கிறாங்க. ஏன் கோயிலுக்கு வரேன்? நான் இன்றைக்கு சந்தித்திருக்கிற சவாலுக்கு, நான் இன்றைக்கு இருக்கிற நிலைகளுக்கு, சூழ்நிலைகளுக்கு வசனம் என்ன பதில் சொல்லுகிறது, கர்த்தர் இதை குறிச்சு என்ன சொல்றார், அதை கேட்கறதுக்கு தான் வரணும். இன்னைக்கு இந்த மாலை வேளை நீங்க வந்திருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்குங்க. ஏன் வந்திருக்கிறீங்க? நான் இன்னைக்கு எந்த நிலையில வந்திருக்கிறேனோ அதற்கான பதில் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. நான் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேனோ, எந்த சூழ்நிலையோட வந்திருக்கிறேனோ, எந்த சவாலோட வந்திருக்கிறேனோ, எந்த நெருக்கத்தோட வந்திருக்கிறேனோ, அதற்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையில பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு சொல்லி தர்றாரு, பார்த்து. எல்லாம் சொல்லுங்க, பார்த்து. இந்த பார்த்துன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா பார்வையை சரி பண்ணா பேச்சை சரி பண்ணிடலாம். பேச்சை சரி பண்றதுக்கு நிறைய நேரத்துல முயற்சி செய்யறோம். ஏன்னா பேச்சு இந்த பார்வையிலிருந்து தான் உருவாகுது. நம்ம எப்படி பார்க்கிறோம் என்றது சரி பண்ண ஆரம்பிச்சோம்னா பேச்சை சரி பண்ணிடலாம். அப்ப பார்க்கிறத நமக்கு சொல்லி தரக்கூடிய இயேசு சொல்லி தர்றாரு. அதை தான் நம்ம வாரம் வாரம் பார்த்துட்டு வரோம். எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்றத, இந்த பார்த்துன்ற வார்த்தைய இந்த மாம்ச கண்கள், இந்த சரீர பிரகாரமான கண்களால பார்க்கிறத பத்தி இயேசு சொல்ல. ஏன்னா இந்த கண் நல்லா தான் இருக்குது, இந்த கண் சரியாதான் பார்க்குது. ஆனா இயேசு இந்த கண்ணை வச்சு பார்க்கறத சொல்லி தரல. ஏன்னா இந்த கண் எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு உதவியா இருக்காது. இந்த கண் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கர்த்தர் பயன்படுத்தும்படி கொடுக்கல. இந்த கண்ணை தேவன் நமக்குள்ள வச்சதுக்கு, இந்த கண்ணும் இந்த ஐம்புலன்கள் சொல்றோமே, பார்க்கிறது, ருசிக்கிறது, கேட்கிறது, உணர்றது, இது இந்த ஐம்புலன்களை எல்லாம் கடவுள் நமக்குள்ள வச்சிருக்கிறாரே, இது எல்லாம் முழு உதவியை மனுஷனுக்கு செய்யக்கூடிய விதத்துல தேவன் வைக்கல. இதுவே போதும் நினைக்கிறாங்க. கேட்டது போதும், பார்த்தது போதும், நுகர்ந்தது போதும், ருசித்தது போதும், உணர்ந்தது போதும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இது 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 போதாது. ஏன்னா தேவன் இதை வச்சு நம்முடைய வாழ்க்கையின் முழுவதுக்கும் இந்த ஐம்புலன்கள் போதுமானதா தேவன் வைக்கல. அப்படி போதுமானதா வச்சிருந்தாருன்னா இந்த வசன உதவியெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த வியாக்கியானங்கள் நமக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் தேவையில்லை, போதனை தேவையில்லை. ஏன்னா நாம எப்படி நம்ம ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரியே இருக்கலாம், எப்படி நம்ம மூடு இருக்குதோ அந்த மாதிரி இருக்கலாம், எப்படி எதை கேட்டோமோ அதையே நம்பிட்டு இருக்கலாம், எதை பார்த்தோமோ அதையே நம்பலாம், எதை ஃபீல் பண்றோமோ அதையே ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு உதவி செய்யுது? சில நேரத்துல தப்பா கேட்டதுனால துக்கமா உட்கார்ந்து இருக்கிறோம். அப்புறமா தான் நியூஸ் தெரியுது அவங்க சொன்னது பொய். ஹலோ, ஃபீலிங் கூட தப்பு தான். ஃபீலிங் கூட எல்லா நேரத்திலையும் உண்மையை சொல்லாது. சில நேரத்தில் சிலருடைய ஃபீலிங், நம்முடைய ஃபீலிங்லாம் எப்படி இருக்குதுன்னா, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம விட்டதுனால, சரியான விதத்துல நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் பயன்படுத்தாம விட்டதுனால, இந்த உணர்ச்சிகள் கூட சில நேரத்துல நமக்கு பொய்யை தான் சொல்லி தருகிறது. ஒரே ஆள், ரெண்டு பேர் ஒரே இடத்துல, ஒருத்தர் குளிருதுன்றாங்க, ஒருத்தர் வெந்து போகுதுன்றாங்க. எதை எடுத்துக்கிறது? ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தான் உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு குளிருதுன்றாரு, ஒருத்தர் சொல்றாரு வெந்து போகுதுன்றாரு. எதை உண்மைன்னு எடுத்துக்கிறது? அப்ப ஃபீலிங் கூட உறுதியானதை எதுவும் சொல்லவே இல்ல. பாருங்க, ஒருத்தருக்கு மாறுது, இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்குது. ஒருத்தர் கூலா இருக்குதுன்றாரு, ஒருத்தர் வெந்து போகுது, ஏன் ஃபேனை போடாம இருக்கிறீங்கன்றாரு. எல்லாரும் வீட்லயும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேனை போட்டவன ஒருத்தர் வந்து டக்குன்னு ஆஃப் ஆகும். எனக்கு குளிர்து, உனக்குன்னா தெரியும்.
அவருக்கு அவ்வளவு வேர்த்து கொட்டி இருக்கும். அப்போ உணர்ச்சிகள் கூட உண்மை. சில பேருக்கு ருசி கரெக்டா இருக்குதுன்னுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க இன்னும் உப்பு குறைவா இருக்குதுன்னுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க உப்பு அதிகமா இருக்குது. ஒரே குழம்பு, ஒரே சாப்பாடு, ஒருத்தருக்கு வேற டேஸ்ட், இன்னொருத்தருக்கு வேற டேஸ்ட், இன்னொருத்தருக்கு வேற டேஸ்ட். 3 பேரும் ஒரே டேபிள்ல தான் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஒருத்தர் நல்லா இருக்குதுன்றாங்க, ஒருத்தர் உப்பா இருக்குதுன்றாங்க, ஒருத்தர் உப்பே இல்லைன்றாங்க. எதை எடுத்துக்கிறது? ஆகவே உண்மையும் உறுதியானதையும் இந்த ஐம்புலன்கள் எப்பவுமே சொல்லி தராது. கர்த்தர் ஆனா இதெல்லாம், இந்த பார்வையெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறார்? சில உதவிகளுக்காக தான். வாழ்க்கையில சில உதவி இது செய்யும். எப்படி உதவி செய்யும்? நம்ம செருப்பை நாம போட்டுக்கிட்டு வெளியில போறதுக்கு உதவி செய்யும். நம்ம வீட்டுக்கு கரெக்டா போறதுக்கு உதவி செய்யும். சில பேர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, எதையோ யோசிச்சுக்கினே ரோட்டை விட்டு தாண்டிய போயிடுறது. அப்படிதான் சில பேர்லாம் ட்ரெயின் கூட அடுத்த ஸ்டாப்பிங் போய் இறங்கி இருக்கிறாங்க, எதையோ நினைச்சுக்கிட்டே போய். எதுக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள்? சில உதவி செய்யறதுக்கு. ஆனா சில மலைகளை இது உதவி செய்யாது. சில மலைகளை பெயர்ந்து போகிறதுக்கு இது உதவி செய்யாது. இந்த பார்வை, இயேசு சொல்ற இந்த பார்வை ஐம்புலன்ஸ்ல பயன்படுத்துகிற பார்வை இல்ல. இது தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த மனக்கண், நமக்குள்ள அவர் வச்சிருக்கிற மனக்கண்ணை பயன்படுத்த சொல்றார். எவனாகிலும் இந்த மலையை தன் மனக்கண்ணால பார்த்து, நமக்குள்ள இருக்கிற அந்த மனக்கண்ணால நம்முடைய சூழ்நிலையில பார்க்க சொல்றார். அந்த மனக்கண் எப்படிப்பட்டதுன்னா கற்பனை திறன் சொல்லலாம். கற்பனை திறன் கொண்டது. கற்பனை செஞ்சு பார்க்கிறோம்ல, இந்த மனதளவுல கற்பனை செய்கிறோமே, இது பயங்கரமான வல்லமை உள்ளது. The power of imagination அப்படின்னு சொல்லுவாங்க. The power of imagination. நிறைய புத்தகங்கள் இவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நமக்குள்ள இருக்கிற கற்பனை திறன் இருக்கு பாருங்க, இதை மீறி எதுவுமே நடக்கிறது இல்லை. இந்த கற்பனைகள் தான் இன்னைக்கு இந்த கட்டிடம் இருக்குது. இது கற்பனையினால வந்தது, கற்பனை பண்ணி கட்டினது. இந்த கற்பனை தான் இன்னைக்கு நிஜமாயிருக்கிறது. நிறைய கற்பனை பண்ணுது. இந்த பொருட்கள், ஒவ்வொரு பொருட்களையும் இந்த ஸ்டேஜ்லயே நீங்க பாக்குறீங்களே, எல்லாமே கற்பனை பண்ணி அந்த கற்பனைகள் நிஜமாயிருக்கிறது. இயேசு சொல்றாரு, மலைய நீ கற்பனை பண்ணிப்பாரு, இது பெயர்ந்து போகும், கற்பனை பண்ணிப்பாரு, இது கற்பனை பண்ணிப்பாருன்னு சொல்றாரு. கற்பனை பண்ணி பாக்குறதுன்னா சும்மா நான் கற்பனை பண்ணி பாக்குறேன் மலை எல்லாம் பெயர்ந்து போகும் அப்படின்றது இல்ல. அந்த கற்பனைக்கு ஃபியூயல் தேவை, அந்த கற்பனைக்கு உணவு தேவை. ஒரு மனுஷன் சும்மா கற்பனை பண்ணிட முடியாது. அந்த கற்பனைகளை உருவாக்கக்கூடிய தகவல்கள் அவனுக்கு தேவை. அந்த கற்பனைக்கு ஆதாரம் சேர்க்கக்கூடிய, அந்த கற்பனையை பலப்படுத்தக்கூடிய, அந்த கற்பனைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சில தகவல்கள் தேவை. அதனாலதான் பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பேர் கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறாங்க, ஆனா கற்பனை பண்ணி மாதிரி ஆனதில்லை நிறைய பேர். ஆனா வேதத்துல தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அந்த வாக்குதத்தங்கள் எல்லாம் நம்முடைய கற்பனைகளுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நமக்குள்ள கற்பனை ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்குது. இயேசு சொன்னார் பாருங்க, எவனாகிலும் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்துல எல்லா மனுஷர்கிட்டையும் இந்த கற்பனை திறன் இருக்குது. ஆனா இந்த கற்பனை திறன் சில நேரத்துல செத்து போயிடுது. ஏன்னா அவங்க ஆதாரம் சம்பளமா இருக்குது, அவங்க ஆதாரம் மனுஷனா இருக்குது, அவங்க ஆதாரம் ஆபீசரா இருக்கிறாங்க, அவங்க ஆதாரம் அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க, அவங்க ஆதாரம் இந்த மாசம் கடைசியா இருக்குது, அவங்க ஆதாரம் காலங்களையும் நாட்களையும் மனுஷரையும் சார்ந்து இருக்கிறது. அவங்க ஆதாரம் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறது. அதனால தான் அவர்கள் கற்பனை சில நேரத்துல அணைஞ்சு போயிட்டு இருக்குது. எப்ப அணையும் தெரியாது. சிலருடைய கற்பனைகள் அணைகிற தீபமா இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற கற்பனைகளோ எப்படிப்பட்ட கற்பனைகள்னா, இந்த வாக்குதத்தங்கள், இந்த வசனங்கள் கேட்க கேட்க அணைகிற தீபத்தை போல இருக்கிற கற்பனைகள் கொழுந்து விட்டு எரிகிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கேட்க 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 இது மாறும், இது நடக்கும், இப்படி ஆவேன், இப்படி எல்லாம் செயல்படுவேன், இப்படி எல்லாம் எனக்கு உண்டாகும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் செத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உலகத்தை போய் சந்திக்கும் போது பிசாசு பல விதத்துல எப்படி நமக்குள்ள இருக்கிற கற்பனைய
செயலிழக்க பண்ணலாம் நினைக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்க கேட்க இந்த கற்பனைகள் எல்லாம் உயிர் பெற்று கொண்டே இருக்கிறது, பலன் கொண்டுகிட்டே இருக்குது. வேதத்துல நடு வசனம், இந்த பைபிள்ல அவ்வளவு வசனம் இருக்குது, அதுல இருக்கிற நடு வசனம் என்ன தெரியுமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். அத்தனை வசனத்தையும் ஒண்ணா ஆக்கி அதுல இருக்கிற நடு வசனம் என்னன்னு பார்த்தா, பைபிள்ல இருக்கிற நடு வசனம், மைய வசனம் அது என்னன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல, ஏன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறது நலம், ஏன் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலம். மனுஷன் என் கற்பனைகளுக்கு ஆதாரமா இருக்கிறான்னு நினைச்சவங்க எல்லாம் அந்த ஆதாரங்கள் பாருங்க, படிக்கணும் நல்லா வரணும்னு நினைச்ச பிள்ளைங்களாம் அந்த ஆதாரம் ஒண்ணும் இல்ல போயிடுச்சு. அவர்கள் நினைச்சாங்க இதை வச்சு நம்ம முன்னேறிடலாம், ஒண்ணும் ஆகல. ஆனால் வேதம் சொல்லுது, நீ மனுஷனை நம்பி நீ நலம் இல்லாம போயிருக்கலாம், நலமடையாம போயிருக்கலாம், மனுஷனை நம்பி நீ நல்லா ஆகாம போயிருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி நீ நல்லா ஆக முடியும். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு, அவருடைய வார்த்தையின் மேல நீ நம்பிக்கை வச்சு நிச்சயமா நீ நலமாக முடியும். வேதம் மையத்துல கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுது, மனுஷனையும் கர்த்தரையும் கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுது, நீ மனுஷனை நம்புறத பார்க்கலாம், கர்த்தரை நம்பு. ஏன் கர்த்தரை நம்பு? மனுஷன் உனக்கு ஆதாரமா நீ கண்டியே, அது நிலைக்காது, அது நிரந்தரமானது இல்லை. ஆனால் தேவன் நித்தியமானவரா இருக்கிறார். அதனாலதான் உங்க பிள்ளைங்களுக்கு கூட கர்த்தரை நம்புறத சொல்லி தரணும். ஏன்? நீங்க கூட என்னைக்கு போய் சேர்வீங்க, என்னைக்கு கர்த்தர்கிட்ட போவீங்க தெரியாது இந்த உலகத்தை விட்டு. ஆனா இந்த உலகத்தை விட்டு நீங்க போகும்போது ஒரு காரியம் பிள்ளைகளுக்குள்ள சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். என்னது? அவர் நித்தியமானவர், அவரை நம்புவதுதான் நலம். ஒருத்தர் மாசம் மாசம் உதவி செய்யறாரு, சிலர்லாம் பென்ஷனை நம்பி இருப்பாங்க பாருங்க. பென்ஷன் வரலன்னா ஒருத்தங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணி கூட்டின்னு போயிட்டு, பென்ஷன் வரல, காசு வரல, நீயும் வாப்பான்னு கூட்டின்னு போயிட்டு போனாங்க பாருங்க. அவங்களுக்கு காசு வரலன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. 10 மாசம் உதவி செய்யறாரு ஒருத்தர், அவர் இறந்துடுறாரு, என்ன ஆகும்? உடனே கேள்விக்குறி ஆயிடுது, உடனே கேள்விக்குறி ஆயிடுது. ஆனால் கர்த்தரை நான் நம்பலாம். ஏன்? அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரை நம்பலாம். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புவது நலம். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க தாராளமா நம்பலாம். உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கே சொல்லி கொடுங்க, ஆண்டவரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஏன்? மனுஷனை நீ நம்பி சில நேரத்துல அது நடக்காம போலாம். ஆனா கர்த்தரை நம்பினா, கர்த்தரை நம்புற மனுஷன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிற மனுஷன் வெட்கப்படுவ மாட்டான். ஏன்? அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். மனுஷன் என்னைக்கு போவான் தெரியாது. அதனாலதான் இந்த கற்பனை திறனுக்கு உயிர் கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, ஆதாரத்தை கொடுக்கிறது, வாழ வைக்கிறது, இன்னும் கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது இந்த வார்த்தையா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், போன வாரத்துல இங்க நிறுத்தணும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நாங்க போர் செய்கிறோம், எல்லாரும் போர் செய்யறோம், ஒவ்வொருத்தரும் போர் செய்யறோம். நம்ம வாழ்க்கை ஒரு போராட்டம் போல இருக்கிறது, போர்க்களத்தில் நிற்கிறது போல இருக்கிறது. வேதம் தான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை அதை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதை எப்படி பட்டவர்களாய் நாம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றார்.
வேத வசனம் தான் பாருங்க தெளிவா சொல்லுது. ஒரு போராட்டம் போல, ஒரு போருக்கு மத்தியில நிக்கிறது போல நம் வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்றாங்க. உடனே பயந்துடக்கூடாது. சிலர் போர் செய்யறாங்க, மாம்சத்துக்கு ஏற்ற விதத்துல போர் செய்யறாங்க. என்ன விதத்துல? சண்டை போட்டு போர் செய்யறாங்க. நாமெல்லாம் செஞ்சிருக்கிறோம். சண்டை போட்டு, தவறா பேசி, நான்லாம் கேட்டேன்னா தாங்கவே மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம். நான்லாம் பேசுனா நாக்கு புடுங்க கேட்டுருவேன், நாக்கு புடுங்க கேட்டுருவேன். நான் பேசுனா என் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. அந்த மாதிரி நாம பேசியே போர் செஞ்சிருக்கிறோம், தப்பு தப்பா போர் செஞ்சிருக்கிறோம். மாம்சத்தின் விதத்துல ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் எப்படி போர் செய்வானோ அந்த மாதிரி போர் செய்திருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நாங்கள் அப்படி போர் செய்ய இல்லை. நாங்கள்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆகிய நாங்கள் சொல்றார், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள். இன்னைக்கு நாமும் அந்த லிஸ்ட்ல வந்துடுறோம். நாமும் போர் செய்யணும். பவுல் இன்னொரு இடத்துல சொல்றார், தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். எப்படி போராடணுமா? நல்ல விதத்துல போராடணும், சரியான விதத்துல போராடணும். அந்த சரியான விதத்துல போராடுறதுனா என்ன? அந்த போராட்டம் எப்படிப்பட்டதுன்னா, தேவ பலத்தை கொண்டு போராடுறது, தேவனுடைய உதவியை கொண்டு போராடுறது, தேவன் இதற்கு கொடுக்கிற ஆலோசனை, ஞானம், வல்லமையினால போராடுறது. அதைத்தான் பவுல் சொல்றார். அதை வச்சு போராடினா அரண்கள் எல்லாம் நிர்மூலமாயிடும். அப்படிதானே வாசிக்கிறோம். 4, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. எப்படி இருக்குதா? தேவனுடைய பலத்தினால அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கிறோம், ஒண்ணுமில்லாமாக்கிறோன்றார். அரண்கள்னா என்ன? தடைகளாய் இருக்கக்கூடியவைகள். நாம் அதை தாண்டி போக முடியாது. ஆனா தேவனுடைய பலத்தை கொண்டு அந்த தடைகள் எல்லாம் நிர்மூலமாக்குகிறோம். அப்ப தேவன் நமக்கு உதவி செய்யறாரு அந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குறது. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம சில காரியங்கள் எல்லாம் நாமளே சமாளிக்க ஜெயிக்க கூடிய விதத்துல இயற்கையாவே கர்த்தர் நமக்குள்ள வச்சுட்டார். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இயற்கையாவே அன்பை வச்சுட்டார். அன்பு என்பது தனியா ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்துல போய் பெற்றுக்கொள்றது இல்லை. இயற்கையாவே, நேச்சுரலாவே யூ ஆர் பார்ன் வித் லவ். நீங்கள் அன்போடுவே பிறந்திருக்கிறீங்க. அன்பு உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார். அதை காட்டினாலே குடும்பம் நல்லா இருக்கும், அதை காட்டினாலே வீட்டுல பிரச்சனை இருக்காது. ஏன்னா இயற்கையாவே கர்த்தர் அன்பை வச்சிருக்கிறார், உள்ள வச்சிருக்கிறார். ஆனா நமக்குள்ள தேவ அன்பையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே எவ்வளவு விசேஷித்தவர்கள் பாருங்க. பரிசுத்த ஆவியானவராலே ரோமர் 5 வாசிக்கிறோம், அவருடைய அன்பு நமக்குள்ளே ஒரு தண்ணீரை போல ஊற்றப்பட்டிருக்கிறதா பாருங்க. ஆகவே தேவ அன்பு நமக்குள்ள வச்சிருக்கிறார். அதே போல இயற்கையாகவே சில நல்ல நல்ல திறமைகளை வச்சிருக்கிறார். ஜெயிக்கக்கூடிய விதத்துல சில ஆற்றல்கள் எல்லாம் தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அதெல்லாம் யூஸ் பண்ணியே இந்த உலகத்துல நல்லா வாழ முடியும். பைபிள் தேவையில்லை, போதனை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. சாதாரணமாவே இயற்கையாகவே தேவன் நமக்குள்ள நல்லா வச்சிருக்கிறார். அதைத்தான் நல்ல உலகத்தாரெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதையே அவங்க அப்படி பயன்படுத்தி வெற்றி பெறாங்க, அதையே அவங்க பயன்படுத்தி நல்லா வாழ்றாங்க. அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பலன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானம், தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை, இதெல்லாம் பயன்படுத்தினா இன்னும் நாம எவ்வளவு எழும்ப முடியும் பாருங்க. கர்த்தரை அறியாதவங்க, பைபிளை படிக்காதவங்க, தேவனோடு கூட உறவில்லாதவங்க, தங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளையும் ஆற்றல்களையும் தங்களால எதை வச்சு ஜெயிக்க முடியும்ன்றதையும் கண்டுபிடிச்சு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் பாருங்க, என்று காண்பேனோ என்று காண்பேனோ பாடி, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க அந்த பாட்டு. நான் கூட ரொம்ப நாளா நல்ல பாட்டுன்னு பாடின்னு இருந்தேன். அப்புறமா தான் என்று காண்பேனோ. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் பரலோகம் பரலோகம் பரலோகம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து சொன்னார்,
பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. நீ பரலோகத்துக்கு வந்துதான் பரலோகத்தை பார்க்கணும்னு இல்லை, இந்த உலகத்திலேயே அந்த பரலோகத்தை ருசி பார்க்க முடியும். நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பரலோகத்தின் முன் சுவைய சுவைக்க முடியும். என்று காண்பேனோன்னு காத்துன்னு இருக்காதே, நீ இப்பவே காண முடியும். உனக்கு சமீபமா இருக்குது. எப்படி சமீபமா இருக்குது? கர்த்தர் அத தம்முடைய குமாரன் மூலமா, அவருடைய வார்த்தையின் மூலமா அதை நம்முடைய வாழ்க்கையில ருசி பார்க்க வைக்கிறார் பரலோகத்தை. பாருங்க, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த மாதிரி திறமைகள் எல்லாம் ஆற்றல்கள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை பயன்படுத்தினாலே ஜெயிக்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க, உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இதுக்காக போன் பண்ணி கேரளால இருக்கிற ஒரு பாஸ்டருக்கு போன் பண்ணி, கேரளால இருக்கிறவர்கிட்ட ஐயா தமிழ்நாட்டு பொண்ணை பத்தி கேக்குறது, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலாமா? அவங்க கலாச்சாரம் வேற, அவங்களுடைய டேஸ்ட் வேற, அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் வேற, அவங்களுடைய மனநிலை வேற. கேரளால இருக்கிற ஒரு பாஸ்டர் கிட்ட போன் பண்ணி, இங்க ஒரு பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏன் கேரளா போய் கேரளால இருந்து சொல்லி கர்த்தர் உங்ககிட்ட சொல்லணுமா? ஏன் உங்ககிட்டயே சொல்லக்கூடாதா? அந்த அளவுக்கு கர்த்தர்கிட்ட அவர்கள் வைத்திருக்கிற உறவு அது காட்டுது பாருங்க. கர்த்தர் அவங்க பார்க்கிற விதம், கர்த்தர் வந்து மூன்றாவது மனுஷன் மூலமா பேசணும்னு நினைக்கிறாங்க. ஏன் உங்க பிள்ளை கல்யாணம், உங்க சொந்த கல்யாணம், உங்க கல்யாணத்துக்கு இயேசு வரக்கூடாதா? உங்ககிட்டயே அந்த பிள்ளைய பத்தி பேசக்கூடாதா? பிள்ளைய கொடுத்துட்டு மூணாவது மனுஷங்கிட்டே அந்த பிள்ளைய பத்தி சொல்ல போறாரு. வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் கிட்டதான் கர்த்தர் பேசினார். இந்த பிள்ளை எப்படி வாழ, இயேசுவை பத்தி மரியாள் கிட்டதான் பேசினார். இருக்குறீங்களா? இயேசுவை பத்தி மூன்றாவது மனுஷன் கிட்ட சொல்ல, இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறப்பார், மரியாள் கிட்ட போய் சொல்லு, இயேசுன்னு பேரிட சொல்லு அப்படின்னு சொல்லி இருந்தா மரியாள் என்ன பண்ணிருப்பான்? இல்ல இல்ல, என் பையன் ஜான்சன் தான் வைக்கணும்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். திட்டமா வந்து நேரா வந்து கண் முன்ன நின்னு சொன்னதுனால மரியாள் தான் ஆசைய வைக்கல, அவருக்கு இயேசு என்றே பெயரிட்டாள். ஏன்னா நேரடியாவே பேசிட்டார். இப்ப கல்யாணம் வருது வச்சுங்க, இதுக்காக எல்லாம் எல்லார்கிட்டையும் கேட்டு இருக்க தேவையில்ல. கர்த்தர் அதுக்குதான் ஞானத்தையும் புத்தியையும் நமக்குள்ள இயற்கையாவே வச்சிருக்கிறார், உள்ள வச்சிருக்கிறார். என்ன பொண்ணை பார்க்கணும், எப்படிப்பட்ட பையனை பார்க்கணும். ஏன் பெற்றோர்கள் உதவியோட அதை செய்யறாங்க? ஏன்னா பெற்றோர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதான் பட்டுன்னு இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனாலதான் பெரியோர்களுடைய உதவியால, பெரியோர்கள் உதவியில பார்த்தே இவ்வளவு கொடுமைப்படுத்துறான். தனியா பார்த்தா என்ன ஆகும்? போட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணுவான். பெரிய 10 பேர் ஒன்னா சேர்ந்து போய் கூட நின்று பார்த்து வச்சதுக்கே அவன் அவ்வளவு அட்டகாசம் பண்றானா? புத்தி வேணும், ஞானம் வேணும் ஒரு கல்யாணம் பண்றது. இதுக்கு ஞானம் இருந்தா வீடை கட்டிடலாம், ஞானம் இருந்தா குடும்பத்தை கட்டிடலாம். இதுக்காக ஊருக்கிட்ட போயிட்டு பாஸ்டர் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு கேட்டுட்டுலாம் இருக்க தேவையில்லை. ஒரு பையன் ஒழுங்கா சபைக்கு வந்திருந்தான் பாருங்க, அவங்க அப்பா போன் பண்ணி கேரளால கேட்கிறாரு, கேரளால இருக்கிற ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்கிறாரு, டிவியில யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்கிறாரு, இந்த பொண்ணை நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணு தான் கர்த்தர் சொல்றாரு கல்யாணம் பண்ணுங்க. கொரட்டை விட்டு தூங்குறான் பாருங்க, எல்லாரும் கேட்குமா பாருங்க. வீட்டுல வேலையும் செய்ய மாட்டேதான். கோயிலுக்கு வந்த பையனை கூட கோயிலுக்கு வராம பண்ணிடுச்சு பாருங்க. ஒழுங்கா கோயிலுக்கு வந்திருந்த பையனை கூட கோயிலுக்கு வராம பண்ணிடுச்சு. அவங்க எல்லாம் சொல்லி பண்ணாங்க. இதுக்கெல்லாம் புத்தி தேவையில்லை, இதுக்கெல்லாம் வந்து பெரிய முயற்சி எடுக்க தேவையில்லை. ஞானத்தையும் புத்தியையும் அவர் உனக்குள்ள வச்சிருக்கிற ஞானத்தையும் புத்தியையும், இருக்கையான ஞானத்தையும் புத்தியும் பயன்படுத்தினாலே போதும், நல்லா பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. சிலர்லாம் ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கிறாங்க, சிலர்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற காத்துட்டு இருக்கிறேன், எப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்? கல்யாணம் பண்றதுக்கு கர்த்தர் உனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார், கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். போய் கண்டுபிடி, போய் தேடு, என்ன மாதிரி இருக்கணும்னு நீ உனக்கு தேவன் தெரிந்தெடுக்கக்கூடிய புத்தியை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி தெரிந்தெடு, வாழ்க்கையை தெரிந்தெடுத்து நீ நல்லா வாழ ஆரம்பி. 4 வருஷம் 5 வருஷம் காத்துட்டு இருக்க தேவையில்ல. 35 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணாமே இருக்கிறாங்க.
இதுல வேற சொல்றது பையனே கிடைக்காம இருக்குது. 35 வயசு வரையும் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? 35 வருஷம் வரையும் என்ன பண்ணிட்டு இருந்த? 35 வருஷம் வரைக்கும் கல்யாணமே பண்ணாம இருந்து சந்தேகம் தான் வரும் எல்லாருக்கும். பையன் கிடைக்கிறது அப்ப கஷ்டம் தான். கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஆயிடணும். அப்புறம் கர்த்தர் தடை பண்றாரு, கர்த்தருக்கு சித்தம் இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாததுக்கு கர்த்தர் ஏதோ தடை பண்ணிட்டு இருக்கிறாரு. 35 வயசுலயா? கர்த்தரே தடை பண்ண தேவையில்லை, வந்து பார்த்துட்டே போயிடுவாங்க. அதுக்குள்ளேயே மூஞ்செல்லாம் சுருங்கிடுச்சு, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 25 வயசுல நல்லா இருந்தேன், அப்ப பார்த்துருக்கணும். இப்ப 35 வயசுல அப்படியே ஒல்லியா ஒரு மாதிரி கிடக்குறது, பார்த்துட்டு போவாங்க தான். எதுக்காக சொல்றேன்னா, இது புத்தியை யூஸ் பண்ணி, திறமையை யூஸ் பண்ணி தெரிந்தெடுக்கக்கூடிய சித்தத்தை கர்த்தர் உனக்குள்ளேயே வச்சிருக்கிறார். தெரிந்தெடு. ஆனா இதை மேற்கொள்ள, இதை ஜெயிக்க ஒன்னும் பெருசா கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. ஆனா சில கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, நம்மால அதை செய்ய முடியாது. தாவீதே சொல்றாரு பாருங்க. தாவீது ஒரு ராஜா, யுத்தம் செய்கிறவர். அவர் யுத்தம் பண்றதுக்கு அவருக்கு ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, போர் வீரர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாட்டை ஜெயிக்க முடியும். ஆனால் தாவீது ராஜா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன் அந்த ராஜாக்கு என்னாச்சு? ராணுவ வீரர்களாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்ல வேண்டியது தானே? ஏன் தாவீது ராஜா உம்மால நான் ஒரு சேனையை பாய்ந்து போய் முறியடிப்பேன் சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? சில பிரச்சனைகளை கர்த்தருடைய உதவி இல்லாம முறியடிக்கவே முடியாது. கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லாம, கர்த்தருடைய வார்த்தை இல்லாம, கர்த்தருடைய பலன் இல்லாம அவைகளை நிர்மூலமாக்குவது கூடாத காரியம். அப்ப எப்படி நிர்மூலமாக்கு? உதாரணத்துக்கு இதை சொல்றேன். உதாரணத்துக்கு திருமணத்தை சொன்னேன். திருமணத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்க தேவையில்ல, ரொம்ப காலமா உட்கார்ந்துட்டு இருக்க தேவையில்ல. உடனே போய் கண்டுபிடிங்க, உடனே போய் தெரிஞ்செடுங்க. கேளுங்க, கர்த்தாவே என்னோடு வாரும், எனக்கு ஞானத்தை தாரும், இதை எப்படி செய்யணும்ன்ற உதவி செய்யும். போய் 4-5 பேர்கிட்ட கேட்டு இருக்க தேவையில்ல. இன்னைக்கு ஆரம்பிங்க. பொண்ணு பார்க்கணும்னா, பையன் பார்க்கணும்னா, அப்புறம் காலம் தாழ்த்தி அப்புறம் கர்த்தர் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆனா சில பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, நீங்க எவ்வளவு பேருகிட்ட போய் சொன்னாலும் இது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பிரச்சனை, அது என்னன்னா கடன். கடன்ற ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. இதால சிலர்லாம் செத்தே போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் பாருங்க, கடனால செத்தே போயிருக்கிறாங்க, தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க. நம்ம சர்ச்சி பிலிவர் ஒருத்தங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் கடன் வாங்கிட்டு, அந்த கடன்லாம் பல லட்சம் கடனை வாங்கிட்டு, கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டு வாசல்ல நிக்க வச்சுட்டு உள்ள போய் தற்கொலை பண்ணிக்கிட்டார். எல்லாரும் வாசல்ல வெயிட் பண்ணுகிறாங்க, உள்ள காசு எடுத்துட்டு வருவாரு. ஹலோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, நல்ல மனுஷன். அவரை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடனால தற்கொலை பண்ணி பாருங்க. சில காரியத்தெல்லாம் தாங்க முடியாது. சில மலைகள் எல்லாம் பெயர்ந்து போகிறது சாதாரணமான காரியம் இல்லை. ஆனால் தேவ பலத்தினாலே அவைகள் நிர்மூலமாகி போயிடும். எப்படி இந்த கடனை அடைச்சிங்கன்னே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்? அதற்கு தேவன் தருகிற ஆலோசனை, அதுக்கு தேவன் தருகிற பலன், அதுக்கு தேவன் தருகிற உதவி. அதனால அதை மேற்கொள்ள முடியும் பாருங்க. அதனால அதை தவிடுபடி ஆக்கிடுவீங்க. அந்த மலை உங்கள் கண்ணு முன்ன இருந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் பயப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு, நீ எப்படி அடைப்ப, எப்படி இதை விட்டு வெளியில வருவ. ஆனால் கர்த்தருடைய பலத்தை கொண்டு அது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எப்படி அடைச்சிங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். போராடிக்கிட்டு இருந்தேன் பிரதர், எப்படி எவ்வளவு நெருக்கத்துல இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவருடைய பலத்தை கொண்டோ இந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்க முடியும். ஆமீன். அதுக்குதான் கடனுக்கு காத்துட்டு இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன்னு, சரி காத்துட்டு இருக்கிறீங்கன்னா காத்துட்டு இருங்க. 25 வயசுக்கு அப்புறமா காத்துட்டு இருக்கிறீங்கன்னா சரி பரவாயில்ல, காத்துக்கிட்டு இருங்க, தப்பு, அது உங்க விருப்பம்.
அப்புறம் 35 வயசு ஆயிட்ட பிறகு என்கிட்ட வந்து நின்று சொல்லக்கூடாது. இன்னைக்கே பிரசங்கம் பண்ணிட்டேன், உங்க காது கேட்க நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணுன்னா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் சொல்றாங்க எனக்கு கமிட்மெண்ட்லாம் இருக்கட்டும், ஆனா செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருங்க. உட்காந்துட்டு இருக்க கூடாது. தெரிந்தெடுக்க புத்தியை கடவுள் கொடுத்துட்டார். அதை எப்ப செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சிருங்க. ஆனா சில கடனை நீங்க நினைச்சாலும் இப்ப அடைச்சிருவேன், அப்ப அடைச்சிருவேன், இதுக்கப்புறம் இதுக்குள்ள அடைச்சிருவேன், அடைக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில அகப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட சொல்லிட்டு இருக்கிறார். அது என்னன்னா, என் பலத்தினாலே அதை நீ நிர்மூலமாக்கி போட முடியும். என் பலத்தினாலே அதை நீ நிர்மூலமாக்கி போட முடியும். உன் வாழ்க்கையில அது பெரிய அரண் போல நின்று உன்னை முன்னேறி செல்ல விடாமல், சந்தோஷமா இருக்க விடாம பண்ணிட்டு இருக்குதா, அந்த அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அதனாலதான் கோலியாத்த தாவீது ஊரே பயந்ததுன்னு தெரிஞ்ச உடனே, ராஜாவே பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார் தெரிஞ்ச உடனே, ஏன்னா ராஜாக்கு யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ராஜாவே பலசாலி தான், ஊரே பயந்துட்டு இருக்குது, திறமைகள் பத்தல, அதிகாரம் பத்தல, தங்களுக்கு இருக்கிற திறமசாலிகள் வீரர்கள் ஒருவரும் மேற்கொள்ள முடியல. தாவீதுக்கு மட்டும் புரிஞ்சது. அதனாலதான் தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னா, நான் வில்லோட வரல, நான் உன்னோட யுத்த ஆயுதங்களோட வரல, ஆனால் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உன்னை சந்திக்கிறேன்னு சொன்னான் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த கோலியாத்தை ஊரே பயந்து நிற்கிறதுக்கு கண்டுபிடிச்சான். இன்னைக்கும் அப்படிதான். இந்த பிரச்சனையே பல விதத்துல நீங்க சமாளிக்க முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை கொண்டு இந்த அரணை நிர்மூலமாக்கி போட போறேன், என் பலத்தை கொண்டு அதை நீ செய்ய போற. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய பலத்தை கொண்டு என் அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகும். கர்த்தருடைய பலத்தினாலே என் அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தா, ஸ்தோத்திரம் கர்த்தா. தாவீது இப்படி சொல்றார், பாருங்க. சங்கீதம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சங்கீதம் 18 பாருங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அவையெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் போயிடும். தாவீது இப்படி சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே, 1வது வசனம், உம்மில் அன்பு கூறுவேன் சொல்றார். ஐ லவ் யூ லார்ட். உம்மை நான் நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். சில நேரத்துல கர்த்தர் நம்மை நேசிக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, நாம் அவருடையவர்கள். அதனால தான் இந்த உலகத்துல தம்முடைய மகிமையும் தம்முடைய மேன்மையும் விட்டுட்டு நமக்காக தேடி வந்தார். ஒரு முத்து, ஒரு விலையுயர்ந்த மோதிரத்தை கையில வச்சிருக்கிறீங்க. யாராவது இங்க விலையுயர்ந்த மோதிரம் போட்டிருக்கிறீங்களா? எடுத்துக்க மாட்டேங்க, பயந்துகிட்டே உட்கார்ந்து. யாராவது விலையுயர்ந்த மோதிரம் போட்டிருக்கிறீங்களா? மோதிரமே போடலையா? மோதிரம் போட்டுக்கிறவங்க நம்ம பெந்தகோஸ்தே சபையில யாராவது மோதிரம் போட்டுருக்கீங்களா? அதையாவது சொல்லுங்களேன். மோதிரம் போட்டுருக்கீங்க, எவ்வளவு? ஒரு 10,000 இருக்குமா? ஒரு 50,000 ரூபாய் மோதிரம் இருக்குதா? 50,000 ரூபாய்க்கெல்லாம் மோதிரம் இருக்குதா? இருக்குது. இப்ப 50,000 ரூபாய் மோதிரம் போட்டுருக்கீங்க. அப்படி இப்படிலாம் பண்றீங்க. அல்லேலூயா அந்த கையில தான் வருது. எல்லாமே இருக்கிறீங்களான்னு கேட்டா கூட இருக்கிறேன். கை மட்டும் தனியா, மோதிர கை மட்டும், விரல் மட்டும் தனியா தெரியுது.
அந்த அளவுக்கு அதை குறிச்சு பெருமை, அந்த குறிச்சு அவ்வளவு ஆசை, அவ்வளவு பத்திரப்படுத்துறீங்க, அவ்வளவு முக்கியப்படுத்துறீங்க. சர்ச்சை முடிஞ்சு போகும்போது, இது ஒரு கற்பனை உதாரணத்துக்கு, சர்ச்சை முடிஞ்சு போகும்போது வாசல்ல நின்று போயின்னு இருக்கிற உங்களை கூப்பிட்டு நிறுத்தி, வாங்க கொஞ்சம் பேசிட்டு போங்கன்னு கூப்பிட்டு நிறுத்தி பேசிட்டே இருக்கிறேன். நீங்க வேற கழட்டி மாட்டிட்டே இருக்கிறீங்க, கழட்டி மாட்டிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு கலண்டி விழுந்து ஒரு சாணிக்குள்ள விழுந்துருச்சு. கற்பனை தாங்க, சாணிக்குள்ள விழுந்துருச்சு. 50,000 ரூபாய் தானே, நீங்க என்ன பண்ணுவீங்க? 50,000 ரூபாய் தான் பிரதர், பரவாயில்ல அப்படின்னு விட்டு போவீங்களா? சாணிக்குள்ள கைய வைப்பீங்க. ஹலோ, ஏன் அப்படி வைப்பீங்க? அந்த மோதிரத்துல இருக்கிற மதிப்பு. அதனால சாணியின் கூட பார்க்கல, அது மேல இருக்கிற மதிப்பு. கண்ணை மூடிட்டு பரவாயில்லன்னு சொல்லி கையை வைக்கிறீங்க. இயேசு ஏன் வந்தார் தெரியுமா? நாம் பாவிகள்ன்றதுக்காக வரல, நாம் அவருடைய பிள்ளைகள்ன்றதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரல. நிறைய பேர் சொல்றாங்க பாவி பாவி பாவி. பாவி கிடையாது, நானு அவருடைய பிள்ளை. பாவி ஆயிட்டேன் நான். பாவியா இருந்து பிள்ளை ஆகல, நான் பாவியா இருந்து பிள்ளை ஆகல, அவருடைய பிள்ளையா இருந்துதான் பாவி ஆயிட்டேன். திரும்பவும் என்ன பிள்ளையாக்க வந்தார். ஆமென். ஒரு பாவி பிள்ளையானா அவனுக்கு அருமை தெரியாது. ஒரு பிள்ளையா இருந்து பாவியா, அதுதான் இளையகுமாரனுடைய கதை ரொம்ப முக்கியம். என்னன்னா, பிள்ளை போயிட்டு பாவத்துல விழுந்துட்டு திரும்பி வந்துட்டு சொல்றான், நான் கூலிக்காரனா இருக்கிறேன். அப்பா சொல்றாரு, கூலிக்காரனா இருக்கிறது உன் பாவம் உனக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா உன்னை பெத்தெடுத்ததே, நீ என் பிள்ளையா இருக்க, என் ரத்தம் அதை அனுமதிக்காது. இந்த இடத்துல, இந்த காம்பவுண்ட்ல நீ ஏன் முன்ன கூலிக்காரனா இருக்க அனுமதி இல்லை. அதுதான் இயேசு இந்த உலகத்துக்கு தம் மகிமையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்தாரு? நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். இதுவே ஒரு 10 ரூபாய் மோதிரமா இருக்குதுன்னு வச்சுங்க, இல்ல ஒரு 20 ரூபாய் மோதிரமா இருக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டுக்கவே மாட்டோம். ஏன் இயேசு என்னை தேடி வந்தார்? ஏன் இயேசு எனக்காக மரித்தார்? ஏன் இயேசு அவ்வளவு கோரமான நிலையில எனக்காக அவ்வளவு நிலைகளை எல்லாம் சந்தித்தார்? ஏன்னா நான் அவருடையவன், அவருக்கு அவ்வளவு விசேஷித்தவன். அதனாலதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அவ்வளவாய் நேசிக்கிறார். உங்களை ஒரு மனுஷனா பாக்குறது இல்ல, உங்களை அவருடைய பிள்ளையா பாக்குறார். அதனால உங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம்? கழுவுவோம், எடுத்துட்டு போய் சுத்திகரிப்போம், திரும்பவும் இருந்த இடத்துல பத்திரமா வச்சுக்குவோம், திரும்பவும் கேர்லெஸ்ஸா விட மாட்டோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, அவர் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். இப்போ இனிமே உங்களை விட போறது இல்ல, ஏதேன் தோட்டத்துல விட்ட மாதிரி விட போறது இல்ல. இப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், தாவீது சொல்றாரு, உம்மை நான் நேசிக்கிறேன். என்ன அவர் நேசிக்கிறார்? எதுக்கு? ஏன்னா நான் அவருடையவன். நான் உம்மை நேசிக்கிறேன், குறிப்பா நான் உம்மை நேசிக்கிறேன். For this reason I love you. இந்த காரணத்துக்காக நான் உம்மை நேசிக்கிறேன். ஏன் இந்த காரணத்துக்காக உம்மை நேசிக்கிறேன்? காரணம், நீர்தான் என் பலனாயிருக்கிறீர். நீர் என் பலனாயிருக்கிறதுனால நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். நிறைய காரணம் சொல்ல முடியும். எனக்கு சுகத்தை தந்தீர் உம்மை நேசிக்கிறேன், என் தேவையை சந்தித்து உம்மை நேசிக்கிறேன், என்னை பாதுகாக்கிறீர் உம்மை நேசிக்கிறேன். ஆனா தாவீது இப்படி சொல்றார் கர்த்தரை பார்த்து, நான் உம்மை நேசிக்கிறதுக்கு இது மிக முக்கிய காரணம் கர்த்தாவே, ஏன்னா நீர் என் பலனாயிருக்கிறீர். நீர் என் பலனாயிருக்கிறீர், நீர் என் பலனாயிருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர் என் பலனாயிருக்கிறதுனால் நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டோ, அது போல அவரை நேசிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது சாதாரணமான காரணம் இல்லை. எது இதை செய்தார் அதை செய்தார். குறிப்பா தாவீது சொல்றார், நீர் என் பலனா இருக்கிறதுனால நான் உம்மை நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். ஏன் ஏன் அப்படி சொல்றாரு?
4வது வசனம், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. தான் சூழ்நிலையை சொல்றார். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. என்ன சாகடிக்கிறதுக்கு, என்ன ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு பல விதத்துல வேலை நடந்தது. ஆனா அவைகளில் எல்லாம் நான் ஜெயித்ததுக்கு காரணம், நீர் என் பலனாய் இருந்தீர், நீர் என் பலனாய் இருந்தீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எது உங்கள் மேல ஒரு கட்டுகளை போல உங்களை கட்டி வச்சிருக்குதா? மரணம் உங்கள் மேல மரணம் சொல்லும் போது நம்ம ஆளுங்க நிறைய பேரு சரீரத்தை விட்டு உயிர் போறது நினைச்சுன்னு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சபையில நிறைய முறை சொல்லியிருக்கேன், அது எவ்வளவோ மேலானது. சரீரத்தை விட்டு உயிர் போறது எவ்வளவோ மேலானது. ஏன்? நேரம் அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறோம். பில்லு கட்ட தேவையில்ல, பால் கவர் வாங்க தேவையில்ல, டீ போட்டு தர தேவையில்ல, ஹலோ சாப்பாடு ஆக்க தேவையில்ல, துணி துவைக்க தேவையில்ல. சில பேர்லாம் சந்தோஷமா இருக்குது, பரவாயில்ல போல இருக்குது. ஏன் அந்த மரணம் ஒன்னும் பெருசு இல்லை அப்படின்னா, அந்த மரணம் இந்த உலகத்தை விட்டு கொண்டு போயிடுது, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா தாவீது இப்படி சொல்றார், நான் மரண இருளில், இங்கிலீஷ்ல இப்படி இருக்குது, though I walk in the shadow, the valley of shadow of death. ஷேடோன்னு சொல்லி இருக்குது, இருள் சொல்லி இருக்குது தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஷேடோன்னு சொல்லி இருக்குது. அப்ப எப்படி அதை மொழிபெயர்த்திருக்கணும்னா, நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நிழல் சொல்லி இருக்கணும், இருள் கிடையாது, நிழல். மரணத்தின் நிழல். மரணத்தின் நிழல் என்ன? மரணம் உண்மையானது, அதன் நிழல் என்ன? அதன் அறிகுறிகள், அதற்கு நேராய் நடத்தக்கூடிய அறிகுறிகள். கடன்ல இருக்கும்போது என்ன சொல்றோம்? இந்த கடன் என் உயிரை வாங்குது. சில பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்றோம்? இது என்ன, நான் செத்தேன், இது என்ன சாகடிக்குது, செத்துருவோமோன்னு இருக்குது. ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை சாவுக்கு நேரா நடத்துது? அதெல்லாம் சாவின் நிழல்கள், மரணத்தின் நிழல்கள். வறுமை மரணத்தின் நிழல், பிரச்சனை மரணத்தின் நிழல், சமாதானமின்மை மரணத்தின் நிழல், நிம்மதி இல்லாதது மரணத்தின் நிழல். ஆனா வேதம் நம்ம எப்படி சொல்லுது? சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறோம், மரணத்தின் நிழல் அல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் போது தாவீது சொல்றார், இந்த மாதிரி மரண கட்டுகள், மரண கண்ணிகள், பாதாள கட்டுகள் சொல்றாரு பாருங்க. கட்டுறதுக்குனே வந்துச்சாம் பாருங்க அவரை. இந்த மாதிரி நிலையிலிருந்து நான் வெளியில வந்ததுக்கு காரணம் கர்த்தாவே, அது உம்முடைய பலன் கர்த்தாவே. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நம்முடைய கற்பனைகள் எல்லாம் சாதாரணமானது நினைச்சிடாதீங்க. நினைப்பு பொழப்ப கெடுக்கணும் ஊரார் சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு கெடுக்கிற நினைப்பு தான் அவங்களுக்குள்ள. பொழப்பு கெட்டு போவோம் நினைப்பு தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனா நமக்கோ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மால எல்லாம் ஆகும், இது நடக்கும், இது நடந்தே தீரும். நான் என் பிள்ளையின் திருமணத்தை செய்வேன், என் பிள்ளையின் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், என் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நான் இப்படி இருக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கற்றுத்தரார், எனக்கு நினைப்பே மாத்தி விடுறார். அதனாலதான் கோயிலுக்கு வந்து கேட்கணுங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கோயிலுக்கு வந்து கேளுங்க. கோயிலுக்கு வர்றது தப்பு இல்ல, வந்து திரளான ஜனங்க இயேசு கிட்ட வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு? காதுள்ளவன் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னார். எல்லாரையும் இன்சல்ட் பண்ண மாதிரி. இப்ப எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிறீங்க, காது இருந்தா கேளுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களை?
ஏன் இயேசு அப்படி சொன்னாருன்னா, எல்லாரும் இதை கேட்க மாட்டாங்க. இயேசு கிட்டயே அப்படி இருந்தாங்க. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவான், நீ அதை செஞ்சிருவியா, அதை பண்ணிடுவியா, இந்த வாரம் என்ன பண்ண போற? அதைத்தான் தாவீது சொல்றாரு, இந்த மாதிரி கட்டுகள் எல்லாம் என்னை கட்டி கொண்டிருந்தது, இவைகளெல்லாம் என் மேல் வந்து விழுந்தது, இவைகளெல்லாம் என்னை சூழ்ந்திருந்தது, ஆனால் இவையெல்லாம் நான் ஜெயித்தேன். காரணம் என்ன? நீர் என் பலனாயிருந்தீர், நீர் என் பலனாயிருந்தீர் கர்த்தாவே. இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இதை கேட்கும் போது உங்கள் உள்ள சந்தோஷப்படுதா? அவர் உங்கள் பலனா இருக்கிறார். அவருடைய பலத்தினாலே ஒன்றும் உங்களை கட்டி இருந்தாலும், எது உங்களை கட்டி இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. வியாதி கட்டி வச்சிருக்கா உங்களை? அதே பிரச்சனையோட இருக்கிறீங்களா? எது உங்களை கட்டி வச்சிருக்கு? கடன் கட்டி வச்சிருக்கா? பிரச்சனைகள் கட்டி வச்சிருக்கா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? அது கட்டி வச்சிருக்கா? எது உங்களை கட்டி வச்சிருக்குது? அந்த கட்டுகள் தேவ பலத்தினாலே நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி அடுத்த வாரம் தொடரலாம். நம்முடைய கற்பனைகளை நாம அடிக்கடி தீட்டி விட வேண்டியதா இருக்குது. நான் அதனால்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே இதை சொன்னேன். ஆபிரகாமை தேவன் அழைத்தார், நம்பிக்கை உள்ளவனா புறப்பட்டு வந்தான். ஆனா அவனை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இந்த வயசுல புள்ள பிறக்க நம்புறியா? ஒரு முளை கிளம்பியது. கர்த்தர் சொன்ன போது விதைகள் விதைக்கப்பட்டு முளைகள் கிளம்பியது. அந்த முளைய திரும்பவும் மூடிவிட பார்க்கிறாங்க. உனக்கு புள்ள பிறக்க நம்புறியா? உனக்கு இந்த வயதான காலத்துல இது நடக்கும் நம்புறியா? இந்த காலத்துல இது நடக்குமா? அதெல்லாம் நம்புறியா? உனக்கு நடக்கும் நம்புறியா? ஆபிரகாமே, 75 வயசு வரையும் நடக்காதது இனிமே நடக்கும் நம்புறியா? இதுவரை நடக்காதது நடக்கும் நம்புறியா? எப்பெல்லாம் அவன் சோர்ந்து போக பண்ணுகிற வேலையில பிசாசு ஈடுபட்டுக்கிட்டு இருந்தானோ, கர்த்தரும் தாம் வேலையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறார். என்ன வேலையில? ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அவனை ஒவ்வொரு முறையும் வந்து தான் அவனுக்கு என்னவா இருக்கிறன்றத சொல்லி 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 அவனை பலப்படுத்திக்கிட்டே இருந்தார். அவனுக்குள்ள இருக்கிற கற்பனைகள் அணைந்து போகக்கூடியதா இருக்கும் போதெல்லாம், எனக்கு பிள்ளை இல்லையேன்னு கற்பனை எல்லாம், பிள்ளை பிறக்குமான கற்பனை எல்லாம் அணைஞ்சு போயிட்டே இருக்குது. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், அண்ணாந்து பார், நீ உன் கற்பனையை தீட்டிக்கோ, உன் கற்பனையை மாத்திக்கோ. கற்பனை என்ன? நீ ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு தகப்பனாக போற, உன் பிள்ளைகள் வானத்தின் நட்சத்திரத்தை போல இருப்பார்கள். கற்பனை தீட்டி தீட்டி விட்டு இருந்தார். கோயிலுக்கு அதுக்கு தாங்க வரும், பிரசன்ட் போறதுக்கு வரல. சில பேர் நான் வியாழக்கிழமையே வந்துட்டேன்னு பிரசன்ட் போட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வரணும்? இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போய் பிரசன்ட் நான் வந்தேன் ஆக்கும். உள்ளேன் ஐயான்ற மாதிரி ஆமீன் கூட அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் உள்ள இருக்கிறேன் தெரியுமா, ஆமீன் அப்படின்னு போட்டு போறதுக்கு வரல. எனக்குள்ள தேவன் அற்புதமான ஆற்றல்களை வச்சிருக்கிறார். அது என் மலையை, என் வாழ்க்கையில நான் சந்தித்திருக்கிற மலையை தவிர்த்து போடி ஆக்கி கூடிய ஆற்றல்கள். இத கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால அந்த கற்பனை திறனை தீட்டிக்கிட்டே இருக்கிறார். எப்படி இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கற்பனை பண்ணி 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 நிலாவுக்கே போய் காலை வச்சுட்டு வந்துட்டாங்க, வேறு கிரகத்துக்கே போயிட்டு வந்துட்டாங்க. கற்பனை பண்ணி பார்த்தாங்க, நம்மால போக முடியும்ன்ற ஒரு கற்பனை பண்ணி பார்த்தாங்க. போய் கொடிய நட்டி பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வந்தாங்க. நீங்களும் அப்படிதான் பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, கர்த்தர் இந்த நிலைமையை மாற்றுவார். நான் இன்னைக்கு கூட என் மனைவி கிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசுங்க, அதை பேசுங்க.
அதை பேசுங்க. வீட்டுல உட்கார்ந்து என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க, அது பேசுங்க. விசுவாசமான வார்த்தையில பேசு. இல்லையா வாயை மூடிட்டு சும்மா இருங்க. சிரிக்கிறாங்க. வாயை மூடிட்டு சும்மா இருந்தா கூட ஞானின்னு சொல்லுது வேதம். ஒண்ணு பேசுனா நல்லா பேசுங்க, இல்லையா வாய மூடிக்குங்க. கதவுக்கு தாப்பால் இருக்குதா, தாப்பால் போட்டு உள்ள உட்காருங்க. வாயை மூட முடியலன்னா கதவை தாப்பால் போட்டு உள்ள உட்காருங்க, வெளில வராதீங்க. ஹலோ, சிலர் தூக்கத்துல கூட பேசுறது. அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துக்கிறது, அதையே எண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதையே நினைச்சு 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 முறிஞ்சி போயிட்டே இருக்கிறது. எதை நீங்க நினைக்கணும்? நான் நிர்மூலமாக மாட்டேன், இந்த வியாதி என்னை நிர்மூலமாக்க முடியாது, அவருடைய கிருபையினால இந்த வியாதியை விட்டு நான் வெளியே வருவேன், நான் நல்லா இருப்பேன், நான் எழுந்து நடப்பேன், என் வீட்டுல நான் நல்லா இருப்பேன், நான் தலை நிமிர்ந்து இருப்பேன். ஏன்? அப்படிப்பட்ட கிருபை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் நிர்மூலமாவதில்லை. இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இந்த பார்வைகளுக்கு முன்பாக, இந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை வாழ வைப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. பேச விட்டு பார்த்துன்னு இருக்க கூடாது. நீ பேசுறல இப்படி யார சொல்றது, ஏனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். பேச விட்டுட்டு உக்காந்துக்கிறது. ஒருத்தங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப நான் பாத்துக்கிறேன்றாங்க. அப்போ வேலைக்கெல்லாம் ஆகாது, வாழ்க்கை மாறாது. இதெல்லாம் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் கத்துக்கிட்டு வரேன். வாழ்க்கை மாறணும்னா சில நேரத்தில் வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. ஆனா வாழ்க்கை மாறணும்னா சில நடக்கும் என்ற வார்த்தையை விசுவாசமா உறுதியா பேசுகிறதுக்கு பழகி கொள்ள வேண்டியதும் அவசியமா இருக்குது. நடக்கும் சும்மா பேசுறது இல்லை, ஏதோ கோயிலுக்கு வரும்போது பேசுறது இல்லை. மனைவியை பார்த்து சொல்லணும், பிள்ளைய பார்த்து சொல்லணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வாழ்வத, அந்த குடும்பம் முழுவதும் அந்த அந்த கனவுல, அந்த கனவு நிஜமாக போறத பார்க்க போறாங்க. வெறும் நீங்க மட்டும் இல்ல, அந்த முழு குடும்பமும் பார்க்க போகுது. உங்க பிள்ளைங்க பார்த்து கர்த்தரை துதிக்க போறாங்க, உங்க மனைவி அதை பார்த்து கர்த்தரை துதிக்க போறாங்க, உங்க கணவன் அதை பார்த்து துதிக்க போறாங்க. பாருங்க, நீங்க இன்னைக்கு போயிட்டு உங்க வீட்டுல உங்க புருஷன் ஹோப்லெஸ்ஸா நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது, இந்த காம்பவுண்ட்லயே நான் ஒரு காலத்துல, நான் இன்னைக்கு பாஸ்டர் சாம் வந்து டெடிகேட் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட்ல நின்னுகிட்டு நான் யோசிச்சேன் பாருங்க. ஹோப்லெஸ்ஸா கிடந்தேன் பாருங்க, நம்பிக்கையற்றவனா கிடந்தேன் பாருங்க. இந்த உலகத்துல நம்பிக்கை இல்லாம கிடந்தேன், இதே காம்பவுண்ட்ல நம்பிக்கை இல்லாம கிடந்தேன். ஆனா நம்பிக்கை உள்ளவனா மாற்றினார் பாருங்க, மற்றவர்களுக்கு நம்பிக்கை சொல்லக்கூடியவனா மாற்றினார் பாருங்க கர்த்தர். எங்க நீங்கள் அப்படி இருக்கிறீர்களோ அதே இடத்துல உயர்த்துவார் என்று நான் நம்புறேன். நான் அப்படிதான் நம்புறேன் பாருங்க. உங்களை கொண்டு போய் திருநெல்வேலியில உயர்த்த போறாரு நான் நம்பல, அதை நான் நம்புறது இல்லை. ஏன்னா திருநெல்வேலியில உயர்த்து, திருநெல்வேலிக்காரங்களுக்கு என்ன தெரியும், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க என்ன தெரியும். சிலர்லாம் சொல்றாங்க, ஊரை பார்த்து போயிடலான்னு இருக்கிறோம், ஊரை பார்த்து போயிட்டு அங்க போயிட்டு நீங்க நல்லா இருந்தீங்க நம்பின்னு இருப்பாங்க. கிடையாது, நீங்க இருக்கிற இடத்திலேயே இருங்க. அதான் வேதம் சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்திலேயே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்படிதான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம், வாரம் தொடருவோம். எவ்வளவு மாறும், ஆகும், நடக்கும் பேசுறீங்களோ அவ்வளவும் அது வல்லமையான வார்த்தைகள். நடக்கும் பேசுங்க, அது நடக்கும். ஆகும் பேசுங்க, அது ஆகும். ஒரு ஸ்திரீ சொன்னால், நான் சொஸ்தமாவேன்னு சொன்னா அவ சொஸ்தமானாள். நான் சொஸ்தமாவேன்னு சொன்னா நான் சொஸ்தமானாள். அவள் சொன்னால், பெண்கள் நீங்க பேச ஆரம்பிக்கணும், நீங்க பேச ஆரம்பிக்கணும். அவங்க உங்க சார்பில் வேற யாரும் பேசுவாங்களான்னு கிடையாது, நீங்க பேச ஆரம்பிக்கணும். என் குடும்பம் மாறும், என் கடன் மாறும், என் நிந்தை மாறும், என் அவமானம் மாறும், என் நிலை மாறும். நீங்க பேச ஆரம்பிக்கணும். பேசுறதுக்கு பயன்படுத்திங்க உங்க வாழ்க்கைய. ஹல்லேலூயா. நீ கர்த்தர் நிறைய காரியத்தை உங்க இருதயத்துல விதைச்சிட்டார். இதெல்லாம் வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. அவர் பலத்தை கொண்டு
இன்றைக்கு இருக்கிற மலைகள் நிர்மூலமாகிவிடும், ஒன்றுமில்லாம ஆகிடும். தாவீது சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே நீர்தான் என் பலன் என்று சொல்லுகிறார். நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீர்தான் என் பலன், நீர்தான் என் பலன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் என் பலன் கர்த்தாவே, நீர்தான் என் பலன் இயேசுவே, நீர்தான் என் பலன், நீர்தான் என் ஸ்ட்ரெங்த், யூ ஆர் மை ஸ்ட்ரெங்த், நீர்தான் என் பலன், நீர்தான் ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற நிலைகளில் இருந்து எழும்பி வருவதற்கு என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே என் பலன் கர்த்தாவே. அன்பும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம் சமூகத்திலே வருகிறோம். இந்த அற்புதமான இந்த காலை வேலை மாலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே பலப்பட, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பார்வையை தீட்ட பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். மாறும், ஆகும், நடக்கும், கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினாலே அது நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்க இருக்கிற ஒருவரும் கர்த்தாவே அப்படி இல்லை, நடக்காது என்ற நிலையிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. அவர்கள் வாழ்க்கை மலர போகிறது. இங்க இருக்கிற குடும்பங்கள் செழிக்க போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. வறுமை அவர்கள் கால்களின் கீழே இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வல்லநாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையில செய்யும் கர்த்தாவே. நன்றியுடன் காணிக்கை தசம பாகங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இவளை ஆசீர்வதித்து பெருக செய்யும். உமக்கே துதி கன மகிமை ஆவியும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காரும். கர்த்தர்